फैमिलीस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். समस्तों जय जगन्नाथ समस्त केमता चंती एमता सुको सरतांतो இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட சொல்லிருப்பேன் வந்து நான் போடுறது வந்து ஷேர் பண்ணனும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னால அத போட முடியல. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து எனக்கு 2-3 நாளாவே வந்து விட்டு ஃபீவர் வரதுனால சும்மா ஆயிட்டேன். அதுக்கு அப்புறம் வந்து நேத்து திருப்பி ஃபீவர் வந்ததுனால பாருங்க திருப்பி வந்து மெடிசன் சாப்பிட்டு ஓரளவுக்கு பரவாயில்லை. தொடர்ந்து ஒரு 8 நாளாவே வந்து நான் வந்து ஆரி வர்க் போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாமே கத்துக்கிட்டது எல்லாமே நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றேன். அதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு 2 நாள்ல தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். 2 நாள் கத்துக்கினதுக்கு அப்புறம் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் வெறும் செயின் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். வெறும் செயின் ஸ்டிச் வச்சுக்கிட்டே நான் வந்து எந்த அளவுக்கு எனக்காக நான் வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வெறும் பேக் சைடு மட்டும் தான் போட்டதுக்கே 4 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் நம்ம பழகுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து டைம் வந்து எடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும். உங்ககிட்டயே நான் அதை ஓப்பன் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸ்லீவ்ஸ் இன்னும் பண்ணல, வெறும் பேக் சைடு மட்டும் டிசைன் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போதைக்கு தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அதை நான் வந்து சொல்லித்தரேன். என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக செயின் ஸ்டிச்சு ஃபில்லிங்ஸு அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. மேபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எம்ப்ராய்டிங் வந்து பண்ணியிருக்கீங்களா, அதோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி முடியுமான்னு தெரியல. இன்னும் கட் பண்ணணும். மேபி எனக்கு டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா தமிழ்நாடுக்கு போகிறதுக்கே வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அக்காவுக்கு எனக்கு திருப்பி என்னோடய ப்ளவுசஸ் எல்லாமே வந்து இன்னுமே ஸ்டிச் பண்ணணும். நான் எதுவுமே எனக்காக இன்னுமே ஸ்டிச் பண்ணதே கிடையாது. அதையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப லேட் ஆகிடும். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நான் வந்து ஆரி ஒர்க் போடுறது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னுமே 2 ப்ளவுஸு அப்படியே தான் இருக்குது. அதில் வந்து போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் சூழ்நிலை எப்படி அமையும் தெரியல. இன்னுமே நான் வந்து என்னோடய ஹோப்பை வந்து நான் இழக்க விரும்பலை. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக இருக்கேன். ஏன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும். உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில. இந்த வாட்டி தமிழ்நாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கோவிலில் போயிட்டு அட்லீஸ்ட் ஏதாவது சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாச்சும் வரணும். இங்கே இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு வந்தால் ஒரு தடவை பரவாயில்ல. மாதம் ஃபுல்லாகவே ஃபீவரு ஜுரம் கோல்டு இப்படி இருந்தால் நான் எப்படி தான் பொழைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ டிப்ரெஷன் ஆகிட்டு ரொம்ப தலைவலியாயிடுச்சு எனக்கு. ஓரளவுக்கு அதை கொஞ்சம் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுனால கொஞ்சம் மைண்ட் வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ ஓகேவாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து இது. அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டிச் கொடுத்தேன், அதுவும் நம்ம நார்மல் தைட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பீட்ஸில் வந்து ஃபில்லிங் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் இது ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வச்சு பார்த்தேன். இதுவே நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா இவ்வளோவே இருக்கட்டும், நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில், அதுக்கப்புறம் வந்து ஜரி த்ரெட்டில், அதுக்கப்புறம் வந்து இந்த நார்மல் சூயிங் த்ரெட்டில், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து போட பழகிக்கிட்டேன். இது வந்து இது 4 டைப்பில் வந்து பீட்ஸை வச்சு போட்டிருக்கோம். இது வந்து ஃபில்லிங்ஸு. பட் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து என்னால் அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல. 2 டேஸில் வந்து வேலை முடிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் சின்னதாக போட்டிருந்தேன். பட் இதில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டுட்டேன். புடாஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே புடாஸில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன். அதுக்கப்புறம் பீட்ஸ்லேயே வச்சு நம்ம வந்து வேஸ்ட்டான பீட்ஸ் எல்லாமே என்கிட்ட நான் எடுத்து வச்சுருந்தேன், இதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது. பட் இதுக்கு யூஸ் ஆச்சு, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு பழகி இது பண்ணிட்டேன். இப்போ வந்து மெயின் வந்து இதை காட்ட போகிறேனே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது நானாக தான் போட்டேன். நீங்கள் நினைக்கலாம் நீயா போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இது டபுள் கலர் ஷேடில் இருக்குது. முதல்ல வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா ஜரி த்ரெட். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் 3mm பீட்ஸு, சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து இந்த கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னவோ பண்ண போய் அது ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரு ஸ்டோன்ஸு
குந்தல் ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு அதுக்கு மேலே வந்து சுகர் பீட்ஸு, இது வந்து கட் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க, கட் பீட்ஸு சுகர் பீட்ஸு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஒர்க் இப்போதைக்கு வந்து முடிச்சிருக்கேன். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அடேங்கப்பா இருங்க, நான் வந்து கிளிப்பு போட்டிருந்தேன். ஏன்னா இதோட த்ரெட்டு பாருங்களேன், இங்கே வந்து பார்த்திங்களா இந்த த்ரெட்டு வந்து ஓப்பன் ஆகிட்டே இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக இவ்வளோ வரைக்கும் இருந்துச்சு. நான் இதை போட்டுருந்தேன், ஆரி ஒர்க் போட்டு அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்களா, செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு. நான் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக போடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து நான் கரெக்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஸ்லீவ்ஸ் வந்து போடணும். ஏன்னா மார்க்கிங் எல்லாமே போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஓகேங்களா, மார்க்கிங் எல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலைகளே நான் ஆரம்பித்தேன். இதுக்கே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஸ்லீவ்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக முடிக்கணும். பாருங்கள், இது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு இந்த பக்கம் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா, நான் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி வந்து நான் பண்ணேன், எப்படி இதை வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து வெளியில் கொடுத்து பண்ணுறதுக்கு 3000 5000 அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. ஏன்னா ஸ்லீவ்ஸும் ஹெவி ஒர்க் வரும். இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்து இன்னுமே பண்ணல. இதுதான் ஃப்ரண்ட்டு. இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளோ தான் வைக்க போகிறேன். ஏன்னா கட்டோரி ப்ளவுஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படின்றதுனால இங்கே வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து இது பண்ணிக்க முடியும். இந்த புடாஸ் மாதிரி ஃப்ளவர் மாதிரி வர்றது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. நான் ஓப்பன் பண்ணால் ஒரு வேளை ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமோ அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஃப்ரேமில் காட்டுறதை விட நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே லூஸ் கொடுத்துரும். ஆனால் நான் அப்படி பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு பீட்ஸ்க்கு நடுவுலையும் ஒன்றா போட்டு நான் வந்து அவ்வளோ மெனக்கட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் 5 நாளில் இதை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் கிடைக்கிறப்போலாம் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து இப்போ எந்த ஒரு ஃபோக்கஸுமே இல்லை. வெறும் இப்போ வந்து ஆரி ஒர்க்கில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு அவுட்ஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிட்டிங் வந்து இந்த அளவுக்கு வந்துடும். இங்கே இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஸ்டிச்சிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச்சு, லோட் ஸ்டிச்சு, பீட்ஸ் வந்து எப்படி வந்து இது பண்ணணும், அதுக்கப்புறம் நீடலில் வந்து எப்படி பிடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து வீட்டிலே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் வரும். நிறைய வந்து காசு இல்லை அப்படின்னும் போது மற்றவங்க கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அவங்க பார்க்குற பார்வையிலே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். நான் வந்து பாதி வந்து இது வந்து என்னால் காசு கொடுத்து வந்து என்னால் செய்ய முடியாது. நான் வந்து 1600 முடிச்சிட்டேன். எனக்கு 1600 ஆனால் 3-4,000 அளவுக்கு நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து பொருளை வந்து ஆனால் இதில் வந்து ரொம்ப மெனக்கட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. மேபி இதை வந்து உட்காந்து இது பண்ணுறதுனால ரொம்ப இடுப்பு வலி, சத்தியமாக முடியல. ஆனால் நான் இருந்தாலுமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே தான் உட்காருவேன். இல்லை அப்படின்னா ரொம்ப வலிக்குது அப்படின்னா இங்கே மேலே வந்து உட்காந்துட்டு ரொம்ப செய்வேன். மாமியார் கூட பார்ப்பாங்க, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சூப்பராக பண்ணுறேன், நீ பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து அவங்க டிமோட் பண்ணவே மாட்டாங்களே எனக்கு. எப்போவுமே நீ வந்து பண்ணு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே ஹாப்பி ஆகிடுவாங்க. இன்னும் நான் அவங்கக்கிட்ட காட்டல. அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷனும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். இருங்க, இப்போ நான் மாமியார் கூப்பிட்றேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் வீட்டில் இல்லை. பரவாயில்ல, ஓகே. நீங்கள் வந்து
நீங்கள் பண்ணுற விஷயத்த வந்து எப்போவுமே வந்து என்னால் முடியாது அப்படின்ற விஷயத்த விட்டுட்டு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது தோல்வியோ வெற்றியோ நீங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். சரி நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஆனால் ட்ரையே பண்ணாமல் நம்மளுக்கு வராது வராது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் நம்ம அதை சொல்லுவாங்க, உனக்கு எதுவுமே வராது, உனக்கு எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு வேளை அது வந்து நீங்கள் நினச்ச பார்த்ததை விட வந்து சூப்பராக வரலாம். நான் இந்தளவுக்கு நான் சாமி சத்தியமாக சொல்கிறேன், நான் நினச்சி பார்க்கல. நான் வாங்கினது நீங்கள் வந்து வீடியோவில் கூட இருக்கும். நான் எவ்வளோ நாளில் வாங்கினேன், எவ்வளோ நாளில் போட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஸ்லீவ்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிச்சு அதை வேர் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுற வீடியோ மட்டும் என்னால் கேட்காதுங்க ப்ளீஸ். ஏன்னா கட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, ட்ரா எல்லாமே பண்ணிவிட்டேன். போக போக வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஏன்னா எனக்கு தமிழ்நாடு போகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து 10 நாள் 20 நாள் தான் இருக்குது. இன்னும் வந்து எந்த ஒரு கம்ப்ளீட்டாக வேலையும் செய்யலை. ஏன்னா எனக்குன்னு ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணாங்க. சேரீ தான் இது பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப வந்து இதில் இருக்கேன். போகக்கூடாதுன்னு தான் டிசைட் பண்ணிது தமிழ்நாடுக்கு. அவர்கிட்டையும் சொல்லியிருந்தேன், வேண்டாம் அங்கே போனால் திருப்பி செலவு அதிகமாக வரும், பரவாயில்ல என்னால் தான் கூட்டிகிட்டு போக முடியல, அக்காலாச்சி கூப்பிடுறாங்களே நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ வீட்டு வேலை நடக்கிறதுனால ரொம்பவே நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வந்து ரொம்ப செலவாயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து இந்த அளவுக்கு ஷாப்பிங் பண்ண முடியுமா முடியாதான்னு கூட தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.